கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சுகொண்டபள்ளியில் உள்ள மலை கிராமங்களில் மேல்நிலை பள்ளி இல்லாததால் பெண் குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகியிருக்கிறது. ஒரு மலை கிராம மாணவியின் கதை மூலமாக அங்க இருக்கக்கூடிய சூழலை விளக்குகிறது இந்த ஒரு செய்தி தொகுப்பு. எங்கள் பொண்ணுங்களை படிக்க வைக்க மாட்டாங்க. அவங்களே லவ் அது இது பண்ணிவிடுவாங்கன்னா முன்னாடி படிக்க மாட்டாங்க, வீட்டில் வச்சுருவாங்க. பாய்ஸ் அவங்களை மட்டும் படிக்க வைக்கிறாங்க தங்கிட்டு. எங்களெல்லாம் ஹாஸ்டலில் விட மாட்டாங்க. 11, 12 படிக்கவும் விட மாட்டாங்க. 10th லாஸ்ட்டு. தாய் தந்தை இல்லாத அர்ப்பிதாவிற்கு அவரது தாத்தாவும் பாட்டியும் தான் அரவணைப்பு. வேல்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை பயின்றார். தனது கிராமத்தில் உயர்நிலைப் பள்ளி இல்லாததால் 75 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தேன்கனிக்கோட்டை அரசு பள்ளியில் விடுதியில் தங்கி 9ஆம் வகுப்பு படிக்க உள்ளார். அர்ப்பிதாவுடன் பயின்ற மேலும் சில மாணவிகளும் விடுதியில் தங்கி படிக்கச் செல்கின்றனர். ஆனால் மேல்நிலை வகுப்புகளை படிப்போமா என தெரியவில்லை என்கிறார் அர்ப்பிதா. எனக்கு படிக்கணும், டீச்சர் ஆகணும் ஆசை இருக்குது. ஆனால் 10வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் 12வது 12வது படிக்க வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. 2016-17ஆம் ஆண்டு வரை நடுநிலைப் பள்ளி கூட இல்லாத இக்கிராமங்களில் 5ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திய பல பெண் குழந்தைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. +2விற்கு பிறகு என்ன படிக்கலாம் என குழம்பும் மாணவிகளே தமிழகத்தில் அதிகம். ஆனால் 11, 12ஆம் வகுப்பே பயில்வோமா என தெரியாமல் தவிக்கும் இப்படியான மலை கிராம மாணவிகளும் இதே தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பல எதிர்கால கனவுகள் இருந்தும் மேல்நிலை கல்வி கூட எட்டாக்கனியான பல அர்ப்பிதாக்கள் இந்த மலை கிராமங்களில் வசிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனனுடன் அபிநயா.